ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே லன்ச் பண்ணலான்னு வந்திருக்கிறேனுங்க. லஞ்சுக்கு வந்து அரிசி எடுத்து 1.5 உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசி எடுத்து கழுவி எலக்ட்ரிக் குக்கரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து வறுத்து கொஞ்சம் கொத்தவரங்காய் வந்து ஒரு 100 கிராம் ஆகிற மாதிரி கொத்தவரங்காய் கட் பண்ணி ரெண்டையுமே நம்ம அந்த எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டா ரெண்டும் சேர வெந்துடும். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக காப்பி குடிக்கணும் போல் இருக்குதுங்க, தலைவலிக்குது. காப்பியை ஸ்கிப் பண்ணியாச்சு தான், இருந்தாலும் கொஞ்சம் காப்பி எப்போது ஒரு டைம் குடிச்சிக்கலான்னு தோணும் போது குடிச்சிக்கிறது. இன்றைக்கி வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு தலைவலிக்குது, காப்பி குடிச்சு ஆகணும் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். காப்பி குடிச்சிட்டு நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ் போட்ட பொரியல் அது பண்ணி முடித்தாச்சு. குழம்புக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன், கடுகெண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு தக்காளி போட்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்க விட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம சாம்பார் தூளே போதும். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டு மாங்காய் வந்து 2 கீத்து மாங்காய் கட் பண்ணி புளி ஊற்றலாம். புளிக்கு பதிலாக இந்த மாதிரி மாங்காய் கட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்க விட்டு நம்ம இது வேக வச்சுருந்த தட்டைப்பயிரும் கொத்தவரங்காயும் எடுத்து உப்பு போட்டு அப்படி லைட்டாக தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் தண்ணி எச்சா வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். என் பையன் வந்திருக்கிறான் இன்றைக்கி, என் பெரிய பையன் வந்திருக்கிறானுங்க. உட்காந்து எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையனுக்கு வந்து கொஞ்சம் தொண்டை த்ரோட் பெயின் இருக்குதுன்னு சொன்னான். அதனால் சுடுதண்ணி வார்ம் வாட்டர் வச்சு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டேன். அவனை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்கிறானுங்க. மாடியில் போய் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க. அவன் வந்திருக்கிறான். எல்லாம் குப்பையாக இருக்குது, சும்மாவே இருக்குது இல்லையா, அதனால் வந்து நான் போய் எல்லாம் குப்பைங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குது. அவ்வளோ தூசி வந்துடுது. நானும் அப்பப்போ போய் அடிச்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலுமே அது எங்கேருந்து தான் தூசி வருது தெரியலைங்க. தூசினா தூசி இல்லை, அவ்வளோ குப்பை வருது. போய் எல்லாம் அடித்து விட்டுட்டு பெட் கவரெல்லாம் மாற்றி விட்டுறலாம் அப்படின்ட்டு போய் மேலே போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. பசங்க வந்தால் நம்மளுக்கு வந்து அன்றைக்கி ஸ்பெஷல் டேங்க. என் பையன் எப்போவாவது தான் வருவான், துபாயில் இருக்கிறான், எப்போவாவது தான் வருவான். இப்போ வந்திருக்கிறானுங்க. அவங்க பசங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் குஷி ஆகிடுது. வேலை முடியலாலுமே கொஞ்சம் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்றது. இன்றைக்கி வேலை அவ்வளோதாங்க, முடிஞ்சது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.